வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும், ஒட்டுமொத்த ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகூர் தொகுதிகளை சேர்ந்த ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ரமேஷ் மற்றும் துறை தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு கூறு நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுவதாகவும், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும், அவர்களின் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த அரசு 5000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளது. தகுதியின் அடிப்படையில் படித்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 1000 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அனைவரும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாகவும், ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அனைவருக்கும் வீடு என்ற நிலையை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதியதாக விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில், சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் கூறினார். ஆனால் நம்முடைய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சொன்னது மாதிரி இந்த இலவச மனைப்பட்டா கொடுக்கிறோம். இது நல்ல வீடு கட்டணும், அதான் முக்கியமானது. சொன்னது மாதிரி முதல்ல ஒரு 400 சைடு தான் கொடுப்பாங்க. இலவச மனைப்பட்டா ஒரு 400 சைடு இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன வீடாக இருக்கும்போது வசதி இருக்குமான வசதி இருக்க வாய்ப்பு இல்லை. அது அப்போ 450 அடியாக இருக்கலாமா, 500 சைடு அடி இருக்கலாமா அப்படின்னு அப்போ கேட்டுட்டு அவங்க சொன்னேன். ஒரு வீடு கட்டும்போது ஒரு நல்ல வீடாக நல்லா இருக்கும், ஒரு 800 சைடு அடியை கொடுக்கலாம் ஒதுக்கி. முதல் 800 சைடு இங்கே தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். முதல் 800 சைடு இங்கே தான் கொடுக்கும். 800 சைடு ஆக்கிறது தான் நல்லது. அந்த கழிவுறு கட்டுக்கிற திட்டத்தில் நம்முடைய ஆதிராவிட நலத்துறை மூலமாக 7 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கலாம். 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் இல்லாது கொடுக்க அதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் 7 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி நம்முடைய அரசானது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும், ஒட்டுமொத்த ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணி முனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால்
புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. நான் 11 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் எங்கள் நடத்துனர் பணி செய்கிறேன். பலகட்ட முறையில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். கூப்பிட்டு எங்களை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது அவங்களோட பேச்சை நாங்கள் மதித்து எங்களோட பேருந்து நாங்கள் எப்பயும் போல எங்களோட வேலையை நாங்கள் பணி செய்தோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பணியந்திரம் செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லாருக்குமே வயசு ஆயிடுச்சு. எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா 7வது ஊதிய குழு ஒன்று, பணி நிரந்தரம். இந்த 2 கோரிக்கையும் நடந்து முடிகிற வரைக்கும் போராட்டம் தொடரும். இது வரைக்கும் எந்த வண்டியும் நாங்கள் இயக்கலை. இந்த போராட்டத்தில் கையில் எடுக்கிறதுக்கு காரணமே பணி நிரந்தரமும் 7வது ஊதிய குழு மட்டும்தான். இது பணி நிரந்தரம் செய்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் பலகட்ட முறையில் போராட்டம் நடத்தினோம். எங்கள் மக்கள் முதல்ல NRIகளும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தை இது வரைக்கும் எங்களை செயல்படுத்தலை. பணி நிரந்தரம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அது மட்டும் இல்லாமல் 7வது ஊதிய குழு அமல்படுத்துகிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழை வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோட் மூலம் மாணவர் சேர்க்கை மற்றும் QR கோட் மூலம் எனது பள்ளி ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளி கல்வி இயக்குனர் அமன் சர்மா, துணை இயக்குனர் சிவகாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை 1 பாஸ்கர ராசு, ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மனிற்கு 27ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை கணபதி ஹோமம், சக்தி கரகம் எடுத்தலுடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு கூழ் வார்க்கப்பட்டு கும்பம் படைக்கப்பட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு செடல் போடுதல் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூர் கூத்தப்பாக்கம் இலக்கிய சோலையின் 225வது இலக்கிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இலக்கிய சாலை தலைவர் பார்சுடர் வளவத்துறையன் தலைமை தாங்கி வரவேற்றார். முதலில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பாஸ்கரன் அவர்கள் திருக்குறள் குறித்த விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் ராவணன் புலம்பல் என்ற தலைப்பிலேயே இலக்கிய சொற்பொழிவு ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் கடலூர் மஞ்சு கலைக்கூடம் நிர்வாகி முத்துக்குமரன் அவர்கள் மதுரை சொக்கநாதர் தமிழ்விடு தூது என்ற தலைப்பிலேயே சொற்பொழிவு நிகழ்த்தினார். விழாவிற்கு பேராசிரியர் ஜானகி ராஜா, கிளை நூலக வாசகர் வட்டத் தலைவர் கவிஞர் சிங்காரம், முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், முத்தமிழ் சங்கர் தலைவர் காரைப்பழ ஆறுமுகம், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க பொருளாளர் குறிஞ்சிரவி, ஆசிரியர் அருள்ஜோதி, மாணவர் தமிழ்ச்சங்க தலைவர் தங்கம் சுதர்சனம், தமிழ்ச்சங்க இணை செயலாளர் ராம ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக ஓவிய பாவலர் ரமேஷ் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியின் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் திருமுருகன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதுகுறித்த அறிக்கையின் போது
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவரும் முதலமைச்சருமான என்ஆர் ரங்கசாமி அவர்களின் ஒப்புதலோடு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் PRN திருமுருகன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர். கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் தாளாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளுக்கும் வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கினார். கூடைப்பந்து போட்டியின் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு அவர்கள் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தனர். பள்ளியில் நிர்வாக தந்தை மரியா லூயிஸ் அவர்களும் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சுகந்தி அவர்களும் போட்டியின் ஒருங்கிணைப்பு மேலாளர் முனைவர் அறிவொளி அவர்களும் பயிற்சியாளர் முத்து அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளும் உடனிருந்தனர். சிறப்பு அழைப்பாளர்களின் அறிமுக உரையை ஆசிரியை திருமதி எழிலரசி அவர்கள் வழங்கினார். சிறப்பு விருந்தினரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்கள் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் கேந்திர வித்யாலயா ஜிக்மர் வளாகம், த ஸ்டடி, தில்லைவாடி வள்ளியம்மை பெட்டி செமினார், ஹோலி ஃபிளவர், பிலாபாங் ஆதித்யா வித்யாசிரமம், அமிர்தா வித்யாசிரமம், கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முதல் நாளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வரும் சனிக்கிழமை அரையிறுதிப் போட்டியும் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது. பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியை கண்டு களித்து ஆரவாரம் செய்து கூடைப்பந்து அணிகளை உற்சாகப்படுத்தினர். கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா அன்று மதியம் 1 மணி அளவில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிக்மர் வளாகம் மாணவர்கள் முதல் பரிசையும் டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் 2ஆம் பரிசையும் பெற்றனர்.
பெண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிக்மர் வளாகம் முதல் பரிசையும் டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி 2ஆம் பரிசையும் பெற்றனர். முதல் பரிசை வென்ற அணிக்கு சிறப்பு அழைப்பாளர் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் சுழல் கோப்பையையும் நினைவு பரிசையும் வழங்கினார். 2ஆம் இடம் வென்ற அணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு அவர்கள், பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் ஆனந்த் பாபு அவர்களும் சுழல் கோப்பையினும் நினைவு பரிசையும் வழங்கினார்கள். நன்றி உரையை பள்ளியின் ஆசிரியை திருமதி மனோன்மணி வழங்கினார். பள்ளி பாடல் ஒலிக்க விழா இனிதே நிறைவு பெற்றது. காரைக்குடி சிப்பி திரைப்பட மற்றும் ஊடக நிறுவனத்தில் நடைபெற்ற நாடகக்கலை பயிற்சி பட்டறையின் தொடக்க விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் அளித்தார். காரைக்குடியில் சிப்பி திரைப்பட மற்றும் ஊடக நிறுவனமானது நாடகக்கலை பயிற்சி பட்டறையை நடத்தியது. இந்த விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் சுப்பையா அவர்கள் தலைமையேற்றார். அந்த நிகழ்ச்சிக்கு காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துத்துரை முன்னிலை வகித்தார். சிப்பி திரைப்பட மற்றும் ஊடக நிறுவனத்தின் இயக்குனர் அறிவுடை நம்பி வரவேற்புரையாற்றினார். கோவை கிளாஸ்டர் மீடியா கல்லூரியின் துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்தினார். நிறுவனத்தின் இயக்குனர் திரு அறிவுடை நம்பி அவர்களின் மகன் சேது நோக்கு உரையாற்றினார். இந்த விழாவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் பாவை அவர்களும் காரைக்குடியின் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் அளித்து சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாற்று நாடகம் நடைபெற்றது. அந்த நாடகத்தில் நடித்த நடிகர்களுக்கும் முனைவர் சுந்தர முருகன் சான்றிதழ் அளித்து பாராட்டினார். இந்த விழாவில் காரைக்குடியை சேர்ந்த பல்வேறு அறிஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் பால்குடம் ஊர்வலம் மற்றும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. ஊர் மக்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற ஸ்ரீ நவசக்தி அம்மன் ஆலயத்திற்கு பால்குடம் எடுத்துச் சென்று அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஊர்வலம் முடிந்த பின்பு பக்தர்கள் எடுத்து வந்த பால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ நவசக்தி மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு வளைகாப்பு விழா, மகா தீபாராதனை என பல பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரப்பணி குழு மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா 2026 புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரியன் வைத்தியநாதன், மாவட்ட கவர்னர் ரோட்டரியன் லியோன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், துணை கவர்னர் ரோட்டரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2025-26 ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்டரியன் சரவணன், செயலாளராக ரோட்டரியன் செந்தில்குமார், பொருளாளராக ரோட்டரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் தலைவர் ரோட்டரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக PDG செல்வநாதன், ரிட்டையர்ட் ராசான் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் நிர்வாகிகள், அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய புகையிலை ஒழிப்பு மற்றும் காசநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், அரசு மார்பு நோய் நிலையம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை தாங்கினார். பட்டதாரி ஆசிரியை வள்ளி வரவேற்புரை வழங்கினார். ஸ்டேட் கன்சல்டன்ட் NTCP கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் டாக்டர் சூரியகுமார் மற்றும் ACSM ஆஃபீஸர் கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலியின் வெல்ஃபேர் சர்வீசஸ் மணிமாறன் ஆகிய இருவரும் சிறப்புரையாற்றினார்கள். புகையிலை மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் மனித உடலில் ஏற்படும் நோய்கள் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் மாணவர்களுக்கு விளக்கமாக கூறப்பட்டது.
இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. மேலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் அருள் பிரசாத் நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதியின் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46 லட்சம் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் JMJ கார்டன் முதன்மை சாலைகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் இரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.